இப்போ முட்டை கைமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு 2 லவங்கம், ஒரே ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 இலை கறிவேப்பிலை. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 வாசி வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கணும். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா முட்டை அப்படியே பெருசாக நின்றுடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டால் சரியாக போச்சு. முடிஞ்சது முட்டை கைமா.